அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 3 இடங்களில் சபிக்கிறான். முதலாவது சாபம், இது என்னுடைய சாபம் அல்ல, படைத்தவனுடைய சாபம். மிம்பரில் வைத்துக் கொண்டு சாபம் விடுவதல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, இஸ்லாத்தை முறையாக எத்தி வைப்பது உலமாக்களுடைய கடமை. சகோதரர்களே, முதலாவது சாபம் சூரத்துல் பக்ரா. சூரத்துல் பக்ரா அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக ஹுமுல் காசிரூன். கியாமத்துடைய நாளையில் யாரெல்லாம் இரத்த உறவை துண்டித்தீர்களோ எல்லாரும் நஷ்டமா போங்க, எல்லாரும் கைசேதமாக மாறுங்கள். இரண்டாவது சாபம் சூரத்துர் ரஅத். ரஅத் என்றாலே இடி. அந்த இடிங்கிற சூறாவுல அல்லாஹ் இடி மாதிரி ஒரு சாபம் போடுறான். இதற்காக இந்த உம்மத்து பயந்து நடக்க வேண்டும் என்பதற்காக. உலாயிக லஹுமுல் லஅனா. இரத்த உறவை துண்டிப்பவர்களே, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். வலஹும் சூத்தார். இரத்த உறவை துண்டிப்பவர்களே, அவர்களுக்கு அல்லாஹ் வைத்திருப்பது மோசமான நரகத்தை அல்லாஹ் சொல்கிறார். மூணாவது அல்லாஹ் சபிக்கிறான். சூரத்து முஹம்மத் அல்லாஹ் சபிக்கிறான், நாசமாக போகட்டும். சபித்து விட்டு சொல்கிறான், இரத்த உறவை துண்டிப்பவர்களே, உங்களுடைய பார்வைகளை அல்லாஹ் குருடாக மாற்றட்டும், அல்லாஹ் உங்களுடைய காதுகளை செவிடாக மாற்றட்டும். என்னுடைய சாபமா சகோதரர்களே? படைத்த ரப்புல் ஆலமீனுடைய சாபம் இது. இதை கேட்டுவிட்டும் திருந்தவில்லை என்றால் உலகத்தில் எதை கேட்டுவிட்டும் திருந்த மாட்டான். அல்லாஹ்வை பயப்படாதவன் வேற எதற்கும் பயப்பட மாட்டான். சகோதரர்களே, இவ்வளவு அமல் செய்வது நாம் நரகம் போவதற்கா?